நிமிடம் ஜெபிப்போமாக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வருடத்தில் 6வது மாதம் ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் ஆண்டவரே, இந்த கூடுகையை நடத்த நாங்கள் அனைவரும் ஒன்றாக கூடி இந்த இயற்கையை எங்களுக்கு சாதகமாக தந்து இந்த கூடுகையை நடத்தி தருகிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இங்கே எல்லாம் நன்மையாக நடத்தி தந்திருக்கிறீர். தேவ ஜனங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர். துதி பாடல்கள் நல்ல முறையில் பாட கிருபை செய்தீர். மற்றும் இங்கே சாட்சி சொல்லவும் இங்கே எங்கள் பிரதர் சாட்சி சொல்லதையும் இங்கே கேட்டிருக்கிறீர். ஆண்டவரே, எல்லாம் நன்மையாக இன்றைய தினம் நடத்தி தந்து உதவுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அடியேனுக்கு இன்றைக்கு வேத வசனத்தையும் தந்து உதவினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே அப்பா, நீங்கள் இந்த இடத்தில் இங்கே தேவ பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தைகளை என்னோடு இருந்து பேசுங்கப்பா. ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேத வசனம் நீங்கள் வால்போஸ்டரில் கட்டவுட்டில் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து மத்தேயு 6வது அதிகாரத்தில் 33வது வசனத்தில் பேசுகிறதை நாம் வாசிக்க பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் இவ்வாறு பேசுகிறார். அதற்கு இந்த அதிகாரத்தில் முற்பகுதிகளை நீங்கள் வாசிக்கும் போது எல்லாம் அறிந்து கொள்ளலாம். இந்த அதிகாரத்தின் முற்பகுதிகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். எப்படி வாழ வேண்டும், எப்படி தர்மம் செய்ய வேண்டும், எப்படி பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நீங்கள் நமக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும், அவருடைய நீதியையும் நாம் தேட வேண்டும். அப்பொழுது இதற்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் அதற்கு மேலாக அதற்கும் அதிகமாக கொடுக்கப்படும் என்று இங்கே இயேசு கிறிஸ்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முதலிடத்தில் இருக்க வேண்டும். தேவனின் சித்தத்தின்படி வாழ வேண்டும். சுவிசேஷத்தை நாம் முக்கியமாக நாட வேண்டும். இங்கே இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இதை நான் பேசவில்லை, கர்த்தர் என்னோடு இருந்து பேசுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த வார்த்தைகளை கேட்பதற்காக வந்து இந்த வார்த்தைகளின்படி நாம் வாழ வேண்டும். நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், நேர்மையாக வாழ வேண்டும், பிறருக்கு நீதியாக வாழ வேண்டும். இப்படி தேவனுக்கு முதல் இடம் கொடுத்து நீதியை தேடிய ராஜா ஒருவரை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். அப்படி நீதியாக வாழ்ந்த, தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்த, தேவனிடத்தில் நம்பிக்கையாக வாழ்ந்த ஒரு ராஜா தான் எசேக்கியா ராஜா. எசேக்கியா ராஜாவை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த எசேக்கியா ராஜா 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம், 19வது அதிகாரம், 20வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 29, 30, 31, 32 4 புஸ்தகங்களில் நாம் வாசிக்கலாம். ஏசாயா 36, 37, 38, 39 4 அதிகாரங்களிலும் நாம் வாசிக்கலாம். எசேக்கியா ராஜாவை பற்றி தான் நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஒசையாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தி ஆகிய அவன் தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி, சிலைகளை தகர்த்து, விக்கிர தோப்புகளை வெட்டி, மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபங்காட்டி வந்தார்கள்.
அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களில் நாம் எசேக்கியா ராஜாவை பார்க்கிறோம். இஸ்ரவேல் தேசத்திலே இஸ்ரவேல் தேசத்திலே ஏலாவின் குமாரன் ஓசாயா என்று அரசன் அரசாள்கிறான். இது யூதேயா தேசம். யூதேயா தேசத்திலே இங்கே ஆகாசுடைய மகன் எசேக்கியா ராஜாவாகிறான். இங்கே யூதா தேசத்திலே யார் அரசனாக இருக்கிறான்? எசேக்கியா ராஜா. இவன் அங்கே வடதேசம் சாலோமனுக்கு பிறகு தேசம் 2ஆக உடைகிறது. தேசம் 2ஆக உடைந்து வடதேசம் 10 கோத்திரத்தார் இஸ்ரவேல் தேசமாகவும், தெற்கு தேசம் யூதா தேசமாகவும் 2 கோத்திரத்தார் யூதேயா தேசமாகவும் 2 தேசங்களாக பிரிந்து வடக்கு தேசத்திலே அரசாளுகிறவன் யோசையா என்றுள்ள அரசன் அரசாகிறான். இங்கே எசேக்கியா அரசாகிறான் யூதேயா தேசத்திலே. இப்படி யூதா தேசத்திலே முதலாக இவன் அரசனாக வருகிற போது இவனுக்கு 25 வயதாகிறது. யூதா தேசத்தின் அரசனுக்கு 25 வயது. 25 வயது என்று சொன்னால் அவன் ஒரு வாலிப பிராயன். வாலிபத்தில் இருக்கிறவர்கள் இன்று சினிமா பார்க்கிறார்கள், இணையத்தில் பல தவறானதை பார்க்கிறார்கள். ஒழுக்கமாக 25 வயதில் ஒரு மனிதர்களால் வாழ முடியாத சூழ்நிலையிலே தான் இங்கே இந்த எசேக்கியா ராஜா அரசாண்டான். அவனுடைய குமாரத்தியாகிய சகரியாவின் குமாரத்தியாக அவன் தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் யாரை நினைத்து வாழுகிறான்? அவனுடைய சொந்த தகப்பன் ஆகாஸ். ஆனால் அவனுடைய ரோல் மாடல் தாவீதை நினைக்கிறான். ஒருங்கிணைந்த இஸ்ரவேல் தேசத்திலே தன் தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாக வாழ்ந்த தாவீது ராஜாவை ரோல் மாடலாக ஏற்று தாவீது என்னென்ன இஸ்ரவேல் தேசத்திலே செய்தானோ, அவன் தேவனுக்கு எப்படி பணிவிடை செய்தானோ, எப்படி தேவனுக்கு ஆராதனை செய்தானோ, எப்படி தேவனோடு ஜெபித்தானோ, அதை தான் இவன் ரோல் மாடலாக ஏற்று இவன் இங்கே வாழ்கிறான். அதனால தான் தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் இந்த எசேக்கியா ராஜா. அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிர தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டில் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூவங்காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அங்கே சுமார் ஒரு 200 வருடங்களாக, இது கிறிஸ்துவுக்கு முன் சுமார் 725 வருட காலகட்டங்களில் நடக்கிற சம்பவம். சுமார் 200 வருடங்களாக அங்கே தேவாலயத்தை, எருசலேம் தேவாலயத்தை பூட்டி போட்டுவிட்டு இவர்கள் தெருவுக்களில் வந்து மேடைகளை வைத்து விக்கிரகங்களை வணங்குவார்கள். அந்த மாதிரி கடினமான சூழ்நிலைகளாக இருக்கிறது. இதை இவன் 25 வயதில் அரசனாக வரும்போது இதையெல்லாம் உடைத்து போடுகிறான், இதையெல்லாம் தகர்த்து போடுகிறான். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு சீன் மராந்தரம் வழியாக வழிநடத்தி கொண்டு வரும்போது எல்லோரும் அங்கே மோசேயை முறுமுறுக்கிறார்கள். எண்ணாகமம் அதிகாரம் 21:4 முதல் 9 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். அங்கே அவர்கள் செங்கடலின் வழியாக நடந்து வந்து கொண்டிருக்கும் போது மோசேயோடு முறுமுறுக்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போது மோசேயோடு முறுமுறுக்கும் போது மோசே முறுமுறுக்கிறதை பார்த்து கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பி அந்த ஜனங்களை கடிக்க வைக்கிறார். அந்த ஜனங்கள் கடிபட்டதும் சர்ப்பம் கடித்ததும் இறந்து போகிறார்கள். அப்போது எல்லோரும் வந்து மோசே இடத்தில் முறையிடுகிறார்கள். மோசே இடத்தில் முறையிடும் போது மோசே கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறான்.
மோசே கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், ஒரு வெண்கல சர்ப்பத்தின் சிலையை உண்டு பண்ணி வை. சர்ப்பம் யாரை கடிக்கிறதோ அவர்கள் அந்த வெண்கலத்திலான சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் போதும், அவர்கள் பிழைப்பார்கள் என்று கர்த்தர் மோசேயோடு சொன்னது நிமித்தம் மோசே வெண்கல சர்ப்பத்தை ஒன்று பண்ணி வைக்கிறார். சர்ப்ப கடிக்கும்போது அந்த மனிதர்கள் வெண்கலத்திலான சர்ப்பத்தின் சிலையை பார்க்கும்போது அவர்களெல்லாம் பிழைத்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வேதத்தில் படிக்கும்போது எண்ணாகமம் 21வது அதிகாரத்தை வாசிக்கும்போது இதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இதை இங்கே இந்த வெண்கல சிலை சர்ப்பத்தை சுமார் 700 வருடங்கள் தாண்டி இவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறதை இந்த எசேக்கியா ராஜா பார்க்கிறான். அதற்கு நெகுஸ்தான் என்று பெயரிட்டு அந்த வெண்கல சிலைகளையும் அந்த மேடைகளையும் அந்த மரங்களின் அதிகமான மரங்களின் அடியில் வைத்து சிலைகளை வணங்குறதை எல்லாம் தகர்த்து போடுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதை உடைக்க வேண்டுமோ அதை உடைத்து போட வேண்டும். நமக்கு தேவையில்லாததை எல்லாம் நாம் அகற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தினம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நமக்கு தேவையில்லாத விஷயங்களை அகற்ற வேண்டும். நமக்கு தேவையில்லாததை எல்லாம் உடைத்து போட வேண்டும். இங்கே எசேக்கியா ராஜா அப்படி உடைத்து போடுகிறான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அவ்வளவு நம்பிக்கை விசுவாசம் உள்ளவனாக இந்த 25வது வயதிலே அவன் காணப்படுகிறான். அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இல்லை. கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும், இது யூதா தேசத்தில் உள்ள அரசர்கள். இந்த ராஜாக்கள் புஸ்தகத்திலே 40 அரசர்கள் அரசாள்கிறார்கள். வடக்கு தேசம் இஸ்ரவேல் தேசத்திலே 20 அரசர்கள், தெற்கு தேசத்திலே யூதா தேசத்திலே 20 அரசர்கள். தாவீது ஒருங்கிணைந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவன். இந்த தெற்கு தேசம் யூதேயா தேசத்திலே ஆண்ட அரசர்களிலே இந்த எசேக்கியா ராஜாவுக்கு முன்னும் எசேக்கியா ராஜாவுக்கு பின்னும் இந்த எசேக்கியா ராஜாவை போல யாருமே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் யாருமே இல்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். மோசேக்கு கர்த்தர் எப்படி கற்பித்து கொடுத்திருந்தானோ அந்த கற்பனைகளை அப்படியே பற்றி பிடித்து கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்த ஒரு எசேக்கியா ராஜாவை நான் காண்கிறோம். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் கர்த்தருக்கு பிரியமாக மோசேக்கு கற்பித்து கொடுத்தது போல வாழ்ந்ததினால், தாவீது எப்படி வாழ்ந்தானோ, தாவீது எப்படி தன் இருதயத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்தானோ, கர்த்தரை விசுவாசித்து தாவீது வாழ்ந்தது போல வாழ்ந்ததினால் அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் எங்கே போனாலும் அவனுக்கு அது அனுகூலமாகுது. நாமும் அதே போல தான் நம்முடைய இந்த வேதத்தை வாசித்து ஜெபித்து நாம் வாழும்போது என்ன தடைகள் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் எல்லா தடைகளையும் விலக்க கர்த்தர் ஒருவரால் கூடும். அவரால் கூடாதது எதுவுமே இல்லை. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அசீரியா தேசம் அன்றைக்கு ஒரு பெரிய தேசமாக இருக்கிறது. அதுதான் ஒரு பெரிய சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்துக்கு அவனுடைய அசீரிய ராஜாவினுடைய வார்த்தை கொண்டும் மதிப்பு கொடுக்காமல் அவன் கர்த்தரை நம்பி கர்த்தரோடு ஜெபித்து கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 29வது அதிகாரம் 1 முதல் 5 வரை 2 நாளாகம புஸ்தகத்திலே உண்டு, எசேக்கியா புஸ்தகத்திலே உண்டு. நாம் படித்து பார்க்கும்போது 2 நாளாகமம் 29வது அதிகாரம் 1 முதல் 5 வசனத்தை வாசிக்கிறேன். எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகாரியாவின் குமாரத்தியாகி அவனுடைய தாயின் பேர் அபியாள். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தன் ராஜபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து அவன் தன் ராஜ்யம்
பாரத்தின் முதல் வருஷம் முதல் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடிவரச் செய்து அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். அவன் முதலில் என்ன செய்கிறான் என்று பார்த்தால், அவன் எருசலேம் ஆலயம் பூட்டி கிடக்கிறதை பார்க்கிறான். அந்த எருசலேம் ஆலயத்தை கதவுகளை திறக்கிறான். கதவுகளை திறந்து கதவுகளை பழுது பார்க்கிறான். பல 100-200 வருடங்களாக திறக்காமல் இருந்த கதவுகள் எல்லாம் பழுதாக இருக்கிறது. அந்த கதவுகளை பழுது பார்த்து அந்த ஆசாரியர்களை கூப்பிடுகிறான், லேவியர்களை கூப்பிடுகிறான். அவர்களை கூப்பிட்டு, நீங்கள் உங்களை முதலில் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு நீங்கள் ஆலயத்தின் வெளிப்புறங்களையும் உட்புறங்களையும் பரிசுத்தப்படுத்துங்கள். முதலில் நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள், அதன் பிறகு இந்த ஆலயத்தின் உள்புறம் வெளிப்புறம் எல்லாம் பரிசுத்தப்படுத்துங்கள் என்று இந்த ஆசாரியர்களுக்கும் லேவியருக்கும் இவன் கட்டளை இடுகிறதை பார்க்கிறோம். அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் அதே மாதிரி தான். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன அசுத்தங்கள் இருக்கிறதோ, நாம் இணையத்தில் அசுத்தத்தை பார்க்கிறோமா, நாம் சினிமாவில் அசுத்தத்தை பார்க்கிறோமா, நம்முடைய வாழ்க்கையில் என்ன அசுத்தங்கள் இருக்கிறதோ இந்த அசுத்தங்களை எல்லாம் களைந்து நாம் பரிசுத்தமாக நாம் வாழ வேண்டும். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் என்றும் அறியீர்களாம். நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவி ஆனவருக்கு சொந்தமானது. நம்முடைய சரீரம் ஆலயமாக இருக்கிறது. அதனால் நம்முடைய சரீரத்தை நாம் பரிசுத்தமாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். நம் சிந்தனை பரிசுத்தத்தை சிந்திக்க வேண்டும். நம் கண் பரிசுத்தத்தை பார்க்க வேண்டும். நம் காது பரிசுத்தத்தை கேட்க வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தை நாம் பரிசுத்தத்தை பேச வேண்டும். அதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை. 22 நாளாகமம் 29 அதிகாரம் 16-17 வசனம். ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்பிரகத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே கீதரோன் ஆற்றிற்கு கொண்டு போனார்கள். இவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே சுத்திகரித்து உட்பிரவேசத்தில் போய் எல்லாம் எடுத்து இங்கே இவர்கள் கீதரோன் ஆற்றிற்கு கொண்டு போனார்கள். அசுத்தமானதை எல்லாம் எடுத்து எங்கே கொண்டு போகிறார்கள்? கீதரோன் ஆற்றிலே கொண்டு போடுகிறார்கள். முதல் மாதம் முதல் தேதியிலே அவர்கள் பரிசுத்தம் பண்ண துவங்கி 8ஆம் தேதியிலே கர்த்தருடைய மண்டபத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தை 8 நாளில் பரிசுத்தம் பண்ணி 1ஆம் மாதம் 16ஆம் தேதியிலே அதை முடித்தார்கள். 16 நாட்களானது. முதல் மாதத்தில் 1ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை 16 நாட்களாக அந்த ஆலயத்தை வெளிப்புறத்தையும் பரிசுத்த தலத்தையும் மொத்த இடங்களையும் பரிசுத்தம் பண்ணுவதற்கு அவர்களுக்கு 16 நாட்கள் பிடித்து கொண்டது. 2 நாளாகமம் 28வது அதிகாரம் 23 முதல் 25 வசனங்களை வாசிக்கிறதை கேட்டுக்கொள்ளுங்கள். 25 2 நாளாகமம் 28, 23, 25 வசனம். எப்படி என்றால் சீரியா ராஜாக்களின் தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கிறபடியினால் அவர்கள் எனக்கும் துணை செய்ய அவர்களுக்கு பலியிடுவேன் என்று சொல்லி தன்னை முறிய அடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான். ஆனாலும் அது அவனும் இஸ்ரவேல் அனைத்தும் நாசமாகிறதற்கு ஏதுவாயிற்று. ஆகாஸ் தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை துண்டு துண்டாக்கி
கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டு போட்டு எருசலேமில் மூலைக்கு மூலை பலிபீடங்களை உண்டு பண்ணி அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டும்படிக்கு யூதாவின் ஒவ்வொரு பட்டணத்திலும் மேடைகளை உண்டு பண்ணி தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபமூட்டினான். இந்த எசேக்கியா ராஜாவின் தகப்பனார் தான் பெயர் ஆகாஸ். இவன் என்ன நினைக்கிறான் என்றால், அன்றைக்கு அசீரியர்கள் பெரிய சாம்ராஜ்யம், அன்றைக்கு அசீரிய சாம்ராஜ்யம். அவர்கள் எங்கே யுத்தத்துக்கு போனாலும் அந்த தேசத்தை பிடித்து கொள்வார்கள். அந்த தேசத்திலே இந்த அசீரியர்கள் விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு தேசத்தில் போனால் அவர்கள் தேசத்திலுள்ள ஜனங்களை உயிரோடு பிடித்து தோலை உரித்து கம்பத்தில் கட்டுவார்கள். தலைகளை வெட்டி அவர்கள் எல்லாரையும் குவியல் குவியலாக போட்டு பிரமிடு போல கட்டுவார்கள். இப்படி இவர்கள் அந்த அசீரியர்கள் போகிற இடமெல்லாம் அந்த ஏது தேசத்துக்கு போகிறார்களோ அந்த தேசத்தில் வெற்றி கிடைக்கிறது. எல்லா இடத்திலும் வெற்றி வாகை நடந்து கொண்டிருக்கிறது. அநேக தேசங்களை அவர்கள் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த எசேக்கியா ராஜாவின் தகப்பனார் ஆகாஸ் என்ன நினைக்கிறார் என்றால், இந்த இஸ்ரவேலின் தேவனுடைய ஆலயத்தை பூட்டி போட்டுக்கிட்டு அங்கே பட்டணங்களில் தோறும் மேடைகளை உண்டு பண்ணி சிலைகளை உண்டு பண்ணி ஜனங்களை கொண்டு அந்த சிலைகளை வணங்க வைக்கிறான். இந்த சிலைகளை வணங்க வைக்கிறதுனால் இங்கே இப்போது எசேக்கியா ராஜா அவனுடைய ஆகாஸ் ராஜாவினுடைய மகன் வந்து இந்த ஆகாஸ் ராஜா செய்ததை எல்லாம் அப்படியே மாற்றுகிறான். மாற்றி ஜனங்களை எல்லாம் கர்த்தர் அண்டைக்கு கொண்டு போகிறான். உண்மையான கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் உத்தமமாக தொழுது கொள்ள வேண்டும். இந்த விக்கிரகங்களை ஒன்றும் வணங்கக்கூடாது என்று இங்கே இவன் பரிசுத்தம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 30வது அதிகாரம் 1வது வசனம். அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதுமன்றி எப்பிராயிம் மனாசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான். அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். பஸ்கா பண்டிகை மோசே தலைமையிலே யாத்ராகம் பகுதியை படித்து பார்க்கும்போது தெரியும். யாத்ராகமம் 14வது அதிகாரத்திலே அங்கே பஸ்காவை கொண்டாடி அவர்கள் விடுதலையாகி கானான் தேசத்துக்கு வருகிறார்கள். அன்றைக்கு பஸ்கா அன்றைக்கு ஆட்டுக்குட்டியை அடித்து இரத்தத்தை எடுத்து நிலை வாசல்களில் அடித்து அவர்கள் அன்று இரவு அந்த ஆட்டிறைச்சியை எடுத்து அவர்கள் சாப்பிடுகிறார்கள். அதேபோல் அவர் முதல் வருஷம் முடிந்து 2வது வருஷம் தொடங்கும் போது சீன் வனாந்தரத்திலே கர்த்தர் மோசேயோடு சொல்வார், நீங்கள் இன்றைக்கு இந்த மாதம் 14ஆம் தேதி பஸ்காவை முதல் மாதம் 14ஆம் தேதி பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். இது உங்கள் பிள்ளைகள் தலைமுறை தோறும் செய்ய வேண்டும். ஆனால் இங்கே இப்போது சுமார் ஒரு 1100 வருடங்களுக்கு பின்னால் இங்கே எசேக்கியா ராஜா பார்க்கும்போது ஆலயத்தின் கதவுகளை அடைத்து தெருவோரம் பட்டணங்கள் தோறும் மேடைகளை அமைத்து விக்கிரகங்களை வணங்குகிறதும் அங்கே பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிறதையும் அங்கே நடக்கவில்லை. இவன் வந்ததும் முதலில் ஆலயத்தை சுத்திகரித்து பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்காக இவன் தீர்மானம் பண்ணுகிறான். இதனால் இவன் ஆட்களை அனுப்புகிறான். ஆலயத்தை சுத்திகரித்த உடனே இவர்கள் எல்லாம் மூப்பர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி ஆலோசித்து இஸ்ரவேல் வடக்கு தேசத்துக்கும் யூதா தேசத்துக்கும் நிருபங்களை எழுதி அனுப்புகிறான். அஞ்சற்காரரிடத்தில் கொடுத்து இவனுடைய தேசம் யூதா தேசம், ஆனால் வடக்கு தேசத்திலும் இவன் இதை அனுப்புகிறான். ஏன் நம்முடைய மக்கள் மட்டும் கடவுளை நமஸ்கரித்து ஆசீர்வாதங்களை பெற்றால் போதாது, வடக்கு தேசத்தில் உள்ள ஜனங்களும் இங்கே வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் பஸ்காவை பலியிட்டு அவர்களும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிர்ணயித்து எல்லா ஜனங்களையும் இவன் இங்கே அழைக்கிறான். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டைக்கு வாருங்கள் என்று இயேசு கிறிஸ்து எல்லாரையும் அழைக்கிறது போல இந்த எசேக்கியா ராஜா தன் தேசத்தை விட்டு வடக்கு ராஜ்யத்தில் உள்ள இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ஜனங்களையும் இங்கே அழைக்கிறான். எல்லாருமாக சேர்ந்து பஸ்காவை கொண்டாட வேண்டும் என்று இங்கே அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
எண்ணாகமம் 9வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள், எண்ணாகமம் 9வது அதிகாரம் 10 முதல் 11 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். கர்த்தர் மோசையோடு பஸ்காவை ஆசரிக்க சொன்னதை பார்த்து படித்து புரிந்து கொள்ளுங்கள். எரேமியா 29வது அதிகாரம் 13வது வசனம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். கர்த்தரை தேடும்போது நமக்கு பிரச்சனைகள் வரும், நமக்கு பாடுகள் வரும், துன்பங்கள் வரும். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் யோபு கர்த்தரை நோக்கி எல்லாம் இழந்த போதும் கர்த்தரை நோக்கி மன்றாடிய போது அவனுக்கு டபுள் ஆசீர்வாதங்களை, இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்தது போல இங்கே நாம் என்ன துன்பங்கள் பிரச்சனைகள் என்ன வந்தாலும் கர்த்தரோடு நாம் ஜெபிக்கும்போது நாம் துன்பங்கள் எல்லாம் விட்டு நாம் நன்மைகளை பெற்றுத்தர அவரால் மூடும். அவரால் கூடாதது எதுவுமே கிடையாது. இங்கே எசேக்கியா ராஜா இந்த இனங்களை எல்லாம் கர்த்தரிடத்திற்கு திருப்புகிறவனாகவும், எசேக்கியா என்ன பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிற மனிதனாகவும் நாம் காண்கிறோம். 2 நாளாகமம் 30வது அதிகாரம் 6வது வசனம். அப்படியே ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் கொடுத்த நிருபங்களை அஞ்சற்காரர் வாங்கி ராஜாவுடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் யூதா எங்கும் போய், இஸ்ரவேல் தேசம் யூதா தேசம் எங்கும் போய், இஸ்ரவேல் புத்திரரே, ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேல் என்பவருடைய தேவனாய கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள். அப்பொழுது அசீரியருடைய ராஜாக்களின் கைக்கு தப்பியிருக்கிற மீதியான உங்களண்டைக்கு அவர் திரும்புவார். அசீரியர்களுடைய நெருக்கடியிலே இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இப்போது தேவனை நாம்பி தொழுது கொள்ளும் போது அவர்களுடைய நெருக்கடியிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம் என்று இங்கே எசேக்கியா சொல்லுகிறார். 2 நாளாகமம் 30வது அதிகாரம் 26, 27 வசனம். அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. தாவீதின் குமாரனாகிய சாலோமன் என்னும் இஸ்ரேலுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததில்லை. எருசலேமில் இந்த பஸ்காவை கொண்டாடுகிறார்கள். ஆசாரியர்கள், லேவியர்கள் எல்லாம் மகா சத்தமிட்டு அந்த சத்தம் வானம் வரை கேட்கிறது. இதை பார்த்து கர்த்தர் சந்தோஷம் அடைகிறார். இந்த ஜனங்கள் எல்லாம் நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சி கிடைக்கிறது. நமக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சி வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய கிருபை வேண்டும். நாம் அதற்கு ஜெபிக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு நீதியாக வாழும்போது நம் உள்ளத்தில் நமக்கு மகிழ்ச்சி வரும். நமக்கு சொத்து இருந்தவுடன் நமக்கு மகிழ்ச்சி வராது. பணம் இருந்தால் நமக்கு மகிழ்ச்சி வராது. நமக்கு சினிமா பார்த்தால் மகிழ்ச்சி வராது. நாம் மதுபானம் குடித்தால் மகிழ்ச்சி வராது. நாம் கர்த்தரோடு ஒன்றிணைந்து கர்த்தரோடு ஜெபித்து கர்த்தரை நம்முடைய சொந்த தேவனாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு உண்மையும் உத்தமமாக வாழும்போதுதான் மகிழ்ச்சி வரும். இங்கே சாலோமன் ராஜாதான் இந்த ஆலயத்தை கட்டினவர். அவருடைய காலத்தில் இருந்த மகிழ்ச்சியை விட இந்த எசேக்கியா பஸ்கா பண்டிகையை கொண்டாடினதும் இந்த சமாரியர்களும் இந்த ஆசாரியர்களும் லேவியரும் மகா சத்தமாக ஆர்ப்பரித்து ஆடுகளையும் காளைகளையும் பலியிட்டு தேவனுக்கு பிரியமாக இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடின உடனே எல்லா அங்கே உள்ள ஜனங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி உண்டாகிறது. லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவருடைய சத்தம் கேட்கப்பட்டு அவர்களுடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் எட்டினது. இவர்களுடைய விண்ணப்பம், ஆசாரியர்கள், லேவியர்கள், அங்கே உள்ள ஜனங்களுடைய விண்ணப்பம் எல்லாம் அங்கே பரலோகத்தில் எட்டியதாக நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்கள் நாம் இங்கே இப்போ எல்லோரும் மனம் திரும்பி ஒன்றுபட்டு உண்மையோடு அவரை ஆராதிக்கும் போது மகிழ்ச்சி பொங்கும். இதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. ஜெபம் பானத்தை எட்டும். நம்முடைய ஜெபம் நாம் இன்றைக்கு இப்போது இங்கே எல்லாம் கூடி துதி ஆராதனை நடத்தினோம். நீங்கள் எல்லாம் கைதட்டி நீங்கள் கையை உயர்த்தி நீங்கள் பாடினீர்கள். இதையெல்லாம் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஜெபம் பானத்தை எட்டும். இதில் தேவன் ஆசீர்வதிப்பார். இதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. இது 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம். இனி ராஜாக்கள் புஸ்தகத்திற்கு நாம் போவோம். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 13வது வசனம்.
யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய செனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா 14ஆம் வருஷத்திலே இங்கே அரசு ஆளுகிறான். ஆனால் அவர் 6வது வருஷம் அரசாளும் போது 10வது வசனம், அதற்கு முந்தின வசனத்தை வாசிக்கும் போது, வடக்கு தேசம் இஸ்ரவேல் தேசத்திலே ஓசேயா 9ஆம் வருஷம் அரசாளும் போது சமாரியாவை அசீரியர்கள் பிடித்து கொள்கிறார்கள். அது கிறிஸ்துவுக்கு முன் 722வது வருடத்திலே தான் சமாரியா என்றதனால் இஸ்ரவேல் தேசத்தின் தலைநகரம். அந்த சமாரியா தேசத்தை முற்றிலுமாக அசீரியர்கள் பிடித்து சமாரியாவின் தேசத்தை இந்த எசேக்கியா 6வது வருஷம் அரசாண்டும் போது சுமார் 722 வருடத்திற்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து பிறக்குவதற்கு 722 வருடத்திற்கு முன்பாக அந்த தேசத்து மக்களை எல்லாம் பிடித்து கோசேன் நதிக்கரையிலும் அங்கே ஈராக்கிலுமாக கொண்டு அமர்த்தி அவனுடைய தேசத்து ஜனங்களை எல்லாம் இந்த இஸ்ரவேல் தேசத்திலே கொண்டு அமர்த்துகிறான். அதனால்தான் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது யோவான் 4வது அதிகாரத்திலே அவர் சமாரியாவை தேடி போகிறார். அங்கே யாக்கோபின் கிணற்றிலே அங்கே ஒரு பெண், சமாரிய பெண் தண்ணி எடுக்கும்போது அந்த பெண்ணோடு இயேசு உரையாடுகிறார். ஆனால் சமாரியா பட்டணம் தீட்டான பட்டணம், சமாரிய தேசம் தீட்டான தேசம் என்று இந்த யூதாவில் உள்ள மக்கள் எல்லாம் சமாரியா பட்டணம் வழி போக மாட்டார்கள். அவர்கள் எரிகோ வழி அங்கே போவார்கள். அங்கே கீழே கலிலியா பகுதிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் எரிகோ வழிதான் சுற்றி போவார்கள். எரிகோ வழி போகும்போது அரை நாள் பிரயாணம் தூரம் அதிகமாக இருக்கும். இந்த சமாரியா பட்டணத்திற்கு போக மாட்டார்கள். இந்த சமாரியா பட்டணத்தில் உள்ளவர்கள் புற ஜாதிகள், அவர்களோடு நம்ம தொடர்பு வைக்கக்கூடாது. அவர்கள் வாழ்கிற தேசத்திலும் அந்த தேசத்தின் வழி நடந்து போகக்கூடாது என்று இருக்கிற அந்த மனிதர்கள் தான் சமாரியாவிலே அசீரியா தேசத்தில் உள்ள ஜனங்களை இங்கே கொண்டு வந்து குடியமர்த்துகிறான். இங்கே நாம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 13வது வசனம், யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலே, இது 14வது வருஷம் வருது, அவர்களை சிறைபிடித்து கொண்டு போய் இஸ்ரவேல் தேசம் சிறைப்பட்டு போனதுக்கு அப்புறம் இஸ்ரவேல் தேசத்தை சிறைபிடித்து அசீரியர்கள் இஸ்ரவேல் தேசத்திற்குள் வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற சம்பவம் தான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய செனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான். அவைகளை பிடித்து இந்த யூதா தேசத்தில் உள்ள அரணான பட்டணங்களை எல்லாம் பிடிக்கிறான். அவன் அதடுத்து யூதா தேசத்துக்கு வருகிறான். யூதா தேசத்தில் உள்ள அரணான பட்டணங்கள் 46 பட்டணங்களை பிடிக்கிறான். 46 பட்டணங்களை பிடித்து அவனுடைய அசூரியர்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வருகிறான். இந்த 46 பட்டணங்களையும் அவனுடைய அசீரியர்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வருகிறான். யூதா தேசத்தை அரசாண்டு கொண்டிருக்கிறவன் எசேக்கியா ராஜா. அவன் கடவுளுக்கு பிரியமானவன், கடவுளோடு ஜெபித்து வாழ்கிறவன், கடவுளுக்கு செம்மையான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அக்காலத்தில் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அளித்திருந்த பொன் தகடுகளை களைத்தி அவைகளை அசீரிய ராஜாவுக்கு கொடுக்கிறான். அசீரிய ராஜா என்ன செய்கிறான், எனக்கு நீங்கள் அதிகமாக எனக்கு 300 பொன்னும் 300 வெள்ளியும் 300 தாலந்து வெள்ளியும் 30 தாலந்து பொன்னும் தர வேண்டும் என்று கட்டளையிட்டதன் நிமித்தம் இவர் ஆலயத்திலிருந்த கதவுகளில் இருந்த பொன் தகடுகளை வெள்ளிகளை எல்லாம் எடுத்து அவனுக்கு காணிக்கையாக கொடுக்கிறான். அவன் லாகீஸிலே தளவடம் அமைத்து கொள்ளுகிறான். லாகீஸ் எருசலேமிலிருந்து சுமார் 45 கிலோமீட்டருக்கு தென்மேற்கே இருக்கிறது. அது இந்த எருசலேம் தலைநகரம், யூதா தேசத்தின் எருசலேம் தலைநகரத்துக்கு அடுத்த ஒரு பெரிய பட்டணம்தான் லாகீஸ். அந்த லாகீஸ் பட்டணத்திலே தான் இவர்கள் போர் படை வீரர்களை, லட்சக்கணக்கான வீரர்களை அசீரியர்கள் கொண்டு நிறுத்தி இருக்கிறார்கள். 46 பட்டணங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். இனி அவர்களுக்கு இந்த எருசலேம் தேசத்தை பிடித்து கொள்ள வேண்டும்.
2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 17வது வசனம். ஆகிலும் அசீரிய ராஜா லாகீசிலிருந்து தர்த்தானையும் ரப்சாரிசையும் ரப்சோக்கையும் பெரிய சேனையோடு எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவிடத்தில் அனுப்பினான். யாரையெல்லாம் அனுப்பினாய்? அசீரிய ராஜா லாகீஸிலிருந்து தர்தானையும் ரப்சாரிசையும் ரப்சாத்கேயையும் பெரிய சேனையோடு, பெரிய மிலிட்டரியோடு எருசலேமுக்கு எசேக்கியா ராஜா இடத்தில் அனுப்பினான். அவர்கள் எருசலேமுக்கு வந்து வண்ணார்துறையின் வழியிலுள்ள மேல்குளத்து சாலகத்தண்டையிலே நின்று, அவர்களெல்லாம் தண்ணீர் அதிகமாக பாய்கிற இடத்திலே தான் துணி அலக்கிற இடம்தான் வண்ணார் துறைமுகம். அந்த துறைமுகத்திலே வந்து எல்லாரும் அங்கே இந்த ராஜாவுக்கு விரோதமாக நாம் வந்து நிற்கிறதை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 28 முதல் 37 வசனம். ரப்சாக்கே அங்கே சத்தமாக பேசுகிறான். இந்த எருசலேம் ஜனங்களோடும் அவன் மிரட்டுகிறான். இஸ்ரவேல் இந்த எருசலேம் ஜனங்களை, யூதேய தேசத்து ஜனங்களை மிரட்டுகிறதை பார்க்கிறோம். அவன் அனுப்பினவன் தான் ரப்சாக்கே. அந்த ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய், அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள். அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான். அசீரியா ராஜாவினுடைய மகாராஜா, அவன் பெரிய ராஜா. அந்த பெரிய ராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள். அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான். அவன் பெருமையாக பேசுகிறான். அவன் என் கையிலிருந்து உங்களை தப்புவித்துக் கொள்ள மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். ஏன்னா எசேக்கியா ராஜா பொய் சொல்லுகிறாய். அவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கக்கூடாது. அசீரியா ராஜாவுடைய கையிலிருந்து எந்த தேசமும் மீட்டெடுக்க முடியவில்லை. நாங்கள் எங்கே போகிறோமோ அந்த தேசத்தை எல்லாம் நாங்கள் கைப்பற்றி கொள்ளுகிறோம். ஆனால் எங்கள் தேவர்களை நீங்கள் நம்புங்கள். எசேக்கியா ராஜாவின் தேவனை நீங்கள் நம்பக்கூடாது. அவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடாது என்று பயத்தை விதைக்கிறான் அந்த ஜனங்கள் மத்தியில். எருசலேமில் உள்ள ஜனங்களுடைய மத்தியில் பயப்படுத்துகிறான். 31வது வசனம். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசீரியா ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோட ராசியாகி காணிக்கையோட என்னிடத்தில் வாருங்கள். நான் வந்து உங்களை உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சரசமுள்ள தேசமும் ஒலிவ எண்ணெயும் தேனுமுள்ள தேசமுமாகிய சீமைக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும் அவனவன் தந்தன் திராட்சை செடியின் கனியையும் தந்தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தந்தன் கிணத்தின் தண்ணீரை குடியுங்கள். இவ்விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள். எங்களுடைய வார்த்தையை கேளுங்கள், அசீரியா ராஜாவினுடைய வார்த்தையை கேளுங்கள் என்று அசீரியா ராஜாவினுடைய தளபதி ரப்சாக்கே இங்கே இந்த யூதா தேசத்து மக்களை திசை திருப்புகிறான். அவனிடಕ್ಕೆ பொய் சமாதானம் சொல்லுகிறார். எங்களுடைய ராசியாகுங்கள், காணிக்கை எங்களுக்கு தாருங்கள், எங்களுடைய தேசம் உங்களுக்கு நல்ல உணவு தரும், நல்ல திராட்சை ரசம் தருவாங்க, நல்ல சமாதானமாக உங்களுக்கு வாழலாம் என்று பொய் சமாதானத்தை இங்கே உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். 33வது வசனம். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 33 முதல். ஜாதிகளுடைய தேவர்கள் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? அசீரியா ராஜாவினுடைய கைக்கு எந்த தேவனாயங்களும் தப்புவித்ததுண்டோ? அவனுடைய தேவனை அவன் புகழ்ந்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆப்மாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டோ? அவன் பேசுகிறான். ஆமாத்து அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? அந்த பட்டணங்களையெல்லாம் இவங்க பிடித்து கொண்டார்கள். செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களையும் பிடித்து கொண்டார்கள். ஆனால் சமாரியாவையும் பிடித்தார்கள். சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டோ? கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்கிறார் என்று சொன்னான்.
ரப்சாக்கே மற்ற தேசங்களின் தெய்வங்களை அங்கே எடுத்துக்காட்டி, மற்ற தேசங்களின் தெய்வங்கள் பெரிய தெய்வங்கள், உங்கள் தேவன் ஒன்றுமில்லாதவர் என்று சொல்லி இவர்களை நகைத்து மற்ற தெய்வங்களை பெரிதாக பேசி இந்த யூதாயா தேசத்து மக்களை பயப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ரப்சாக்கே என்ன சொல்லுகிறான்? கர்த்தரை நம்பாதீர்கள் என்று சொல்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள் என்று எசேக்கியா ராஜா மக்களை கர்த்தரிடத்தில் திருப்புகிறார். எசேக்கியா ராஜா சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள் என்று கர்த்தரிடத்தில் எசேக்கியா ராஜா அந்த யூதேயா தேசத்து மக்களை கர்த்தரிடத்துக்கு திருப்புகிறார். ஆனால் ரப்சாக்கே என்ன சொல்கிறான்? கர்த்தரை நம்பாதீர்கள் என்று சொல்லுகிறதை நாம் இந்த அதிகாரங்களிலிருந்து நாம் பார்த்து புரிந்து கொள்ளலாம். 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 1-2 வசனம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது, இந்த செய்திகளை எல்லாம் ராஜாவாகிய எசேக்கியா கேட்கிறான். தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டுடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து, இவன் உடனே எங்கே போகிறான்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறான். அவனுடைய இராணுவ வீரர்களிடத்தில் போகவில்லை, அவனுடைய கீழ் அதிகாரிகளிடத்தில் போகவில்லை. இவன் ஒரு ராஜா. ஆனால் இவன் ஒரு ராஜா என்ன செய்கிறான்? இவன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறான். அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியினிடத்திற்கு இரட்டு உடுத்தி கொண்டவர்களாக அனுப்பினான். ஏசாயா தான் அன்றைக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அன்றைய காலகட்டத்திலே பெரிய தீர்க்கதரிசி ஏசாயா. ஓசியா தீர்க்கதரிசி, மீகா தீர்க்கதரிசி அப்போது உண்டு. அவர்கள் சின்ன தீர்க்கதரிசிகள். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இடத்தில் இவனுடைய ஜனங்கள் பிரதானிகளை எலியாக்கீம், செப்னா, யோவாக் இந்த 3 பேரை அனுப்புகிறான் எசேக்கியா அரசன். இவன் போய் தேவனுடைய ஆலயத்திலே போய் பணிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 120:1 இவ்வாறு சொல்லுகிறது. சங்கீதம் 120:1, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். சங்கீதம் 120:1 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இவன் இந்த எசேக்கியா ராஜா நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறதை நாம் பார்க்கிறோம். 19வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதியும். ஏசாயா தீர்க்கதரிசியோடு இருந்துதான் கர்த்தர் பேசுவார் அன்றைக்கு. அதற்காக தான் இந்த 3 பேரையும் எலியாக்கீம், செப்னா, யோவாக்கை இந்த எசேக்கியா அனுப்புகிறார். இந்த எலியாக்கீம், செப்னா, யோவாக்குக்கு கர்த்தர் ஏசாயோடு இருந்து பேசுகிறது தான். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதியும். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். இவன் அசீரியா ராஜா அதன் பிறகு லாகீஸை விட்டு புறப்பட்டு ரப்சாக்கே திரும்பி போய் அவன் லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை காண்கிறான். லிப்னாவும் அங்கே ஒரு பெரிய பட்டணம், அதுவும் யூதா தேசத்தில் உள்ள ஒரு பட்டணம். எருசலேம் பட்டணம், லாகீஸ் பட்டணம், லிப்னா பட்டணம், இதர் ஒன்றொன்றாக பெரிய பட்டணங்கள். லிப்னாவிலே போய் இந்த ரப்சாக்கே யுத்தத்துக்கு போகிறான். ஆனால் இந்த அசீரியா ராஜா அவரும் திரும்பி போகிறான். இவன் வந்து நல்ல பயப்படாதே, தைரியமாக இருங்கள், அவனை இங்கே இருந்து ஒரு ஆவியால் நிரப்பி திரும்பி போக பண்ணுவேன் என்று ஏசாயா சொல்லுகிறார். ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 41:10 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ பயப்படாதே. ஏசாயா புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம் இவ்வாறு சொல்கிறது. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன்.
நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று அங்கே நாம் படிக்கிறோம். நாம் என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், என்ன மோசங்கள் வந்தாலும் நாம் கர்த்தரிடத்திற்கு நாம் திரும்பி அவரோடு நாம் ஜெபித்து கொள்ளும்போது கர்த்தர் நமக்கு எதிராக வருகிறதை எல்லாம் நமக்கு திசை திருப்பி நமக்கு நன்மையானதை தர அவர் வல்லவராயிருக்கிறார். 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 10வது வசனம். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசிரியா ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை ஒட்டாதே. அப்படின்னா அங்கே இவன் ரொம்ப தாறுமாறாக பேசுகிறான். யூதாவின் ராஜாவாக எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற தேவனை நம்பாதே. இதோ அசிரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தே நீ கேட்டிருக்கிறாயே, நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசோனையும் ஆரானையும் ரத்சேப்பையும் தெலாசாரிலிருந்த ஏதேனின் புத்திரரையும் அவருடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டு. ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்கள் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்று இவர்களை மிரட்டி இவர்களை செய்தி கொடுத்து அனுப்புகிறான் இந்த ரப்சாக்கே. ரப்சாக்கே ரொம்ப ஒரு மோசமானவன். ரப்சாக்கே அசிரியா ராஜா செனகரிப்பினுடைய சானாதிபதி. அவனுக்கு வேண்டி இந்த யூத மக்களிடத்தில் போய் பேசுகிறவன் தான். இவர்களை தாக்கி அசீரியா ராஜாவை உயர்த்தி இவர்களை பயப்படுத்துகிறவன் தான் இந்த ரப்சாக்கே. அசீரியா ராஜா செனகரிப் சானாதிபதியிடம் எசேக்கியா ராஜாவை மிரட்டி நிருபம் கொடுத்து அனுப்புகிறான். 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 14 முதல் 19 வரை வாசிக்கிறேன். எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து, அந்த ஸ்தானாதிபதிகள் ரப்சாக்கை கொடுத்து அனுப்புகிற அந்த கடிதத்தை நிருபத்தை வாங்கிறது இவன் எங்கே போகிறான்? ஆலயத்துக்கு போகிறான். கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து, கர்த்தருக்கு முன்பாக போய் அந்த நிருபத்தை விரித்து பணிந்து கொள்ளுகிறான். கர்த்தரை நோக்கி, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். கர்த்தாவே, அசீரியா ராஜாக்கள் அந்த ஜாதியையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவருடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கை வேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நிர்த்துளியாக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்களெல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அவன் சொல்கிறான், அசீரியா ராஜாக்கள் போன இடத்துல எல்லாம் அங்கே தெய்வங்களை எரித்தார்கள், சுட்டெரித்தார்கள், அடுத்த தேசங்களை பிடித்தார்கள். அந்த தேசத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாம் மரமும் கல்லும் தானே, அது உண்மையான ஆண்டவர் கிடையாதே என்று சொல்லி, நீர்தான் இந்த வானத்துக்கும் பூமிக்கும் ஒப்பான தேவன், நீர் இதை அவர்கள் அறிய வேண்டும். உம்முடைய செவியை சாத்தி கேளும். கர்த்தாவே, உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி ஜீவனுள்ள தேவன் நீர் உம்மை நிந்திக்கும்படி அவன் இப்படி சொல்லி அனுப்புகிறான் என்று சொல்லி அவன் அங்கே இந்த ஆலயத்திலே போய் இந்த எசேக்கியா ராஜா நிருபத்தை வாங்கி விரித்து அங்கே ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை நீங்கள் வீட்டில் போய் இந்த எசேக்கியாவை பற்றி நீங்கள் படித்து பார்க்கும்போது இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். 19வது அதிகாரம் 32, 34 வசனங்கள். 32, 34 வசனங்கள். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்தில் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அன்பு எய்வதில்லை, இதற்கு முன் கேடகத்தோடு வருவதில்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நாமத்து நிமித்தம், என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். கர்த்தர் அதுக்கு பதில் வருது.
அவன் அசீரியா ராஜாவை குறித்து இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. இந்த தேசத்தின் மேல் அம்பு அவனால் எய்ய முடியாது. இதன் முன் கேடகத்தோடு யாரும் வருவதில்லை, யுத்தத்திற்கு யாரும் வருவதில்லை. இதற்கு எதிராக கொத்தளம் யாரும் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும், என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன், இந்த யூதயா தேசத்திற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 35வது வசனம். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். இந்த கொக்கரித்தவன் எல்லா விக்கிரகங்களும் எல்லா தேவர்களும் எங்களுக்கு எல்லா தேசங்களையும் தந்தது, உங்கள் தேசத்தையும் எங்களுக்கு அந்த தெய்வம் தரும். இஸ்ரவேலின் தேவனை தூசித்தவனுக்கு நடக்கிற சம்பவத்தை பாருங்கள். அங்கே லட்சக்கணக்கான வீரர்கள் இருக்கிறார்கள். லாகீஸ் பட்டணத்திலே ஒரே ராத்திரி ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். அந்த தூதன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். பைபிளில் நடந்தது உண்மை. இன்றைக்கும் அதே தூதன் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு நமக்காக இருக்கிறார். அந்த தூதன் வருகிறான். 1,85,000 பேர் ஒரே இரவில் கொல்லப்படுகிறார்கள். ஒரே இரவில் 1,85,000 பேர் கொல்லப்படுகிறார்கள். அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய செனகரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். அவன் அங்கே இருந்து திரும்பி நினிவேய்க்கு போகிறான். நினிவே அசீரியா ராஜா அந்த தேசத்தினுடைய தலைநகரம்தான் நினிவே. இவன் அங்கே தலைநகரத்துக்கு இங்கே லாகீஸை விட்டு இஸ்ரவேல் தேசத்தை விட்டு அங்கே அவனுடைய தேசத்தின் தலைநகரம் அங்கே நினிவேய்க்கு அவன் திரும்பி போகிறான். இந்த 1,85,000 பேர் இறந்ததும் அவன் பயந்து போகிறான். அவன் அங்கே போகிறான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவனுடைய தேவன் நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்கிறான். கோவிலிலே அவன் சாமி கும்பிடுகிறான். அவன் குமாரராகிய அத்ரமலேக்கும் சரத்தேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு ஆரரா தேசத்திற்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டத்திற்கு அரசாண்டான். அவனை அங்கே கோவிலே சாமி கும்பிடும் போது அவனுடைய 2 பிள்ளைகள் போய் அவனை வெட்டி கொன்று போடுகிறார்கள். நாம் தாழ்மையாக வாழ வேண்டும். பெருமை நமக்கு இருக்கக்கூடாது. நாம் எவ்வளவுதான் நாம் வளர்ந்து வரும்போது பெருமை உண்டென்று சொன்னால் கர்த்தர் நம்மளை அழித்து போடுவார். இவனுக்கு அழிவு வந்தது அந்த பெருமை தான். அவன் அந்த விக்கிரகங்களை பெருமையாக பேசினதனாலே தான் உண்மையான தேவன், உண்மையான ஆண்டவர் அங்கே அவனை கொலை பண்ண வைக்கிறார். இவர்களுடைய ராஜ்யபாரம் நிலைத்து நிற்கவும் கிருபை செய்கிறார். 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 17வது அதிகாரம் 17வது அதிகாரம் 45 முதல் 49. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளினுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அங்கே கோலியாத்து இங்கே இஸ்ரவேல் ஜனங்களோடு அங்கே பெலிஸ்தர்கள் எல்லாம் சேர்ந்து யுத்தத்திற்கு வருகிறார்கள். இஸ்ரவேலின் இராணுவத்தை அவன் நிந்திக்கிறவனாக இருக்கிறான். கோலியாத்து நிந்திக்கிறவனாக இருக்கிறான். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தர் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். தாவீது சொல்கிறாய், பெலிஸ்தனை பார்த்து, அந்த கோலியாத்தை பார்த்து, நான் உன்னை கொன்று இந்த உன்னுடைய பிணத்தை ஆகாயத்து பறவைக்கு இரையாக கொடுப்பேன். இதனால் இந்த பூமியிலே இஸ்ரவேலின் தேவனை எல்லாரும் நினைக்கும்படியாக பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக நான் செய்வேன் என்று தாவீது அந்த பெலிஸ்தன் கோலியாத்தோடு இருக்கிறார். அவன் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் இவனிடத்தில் வருகிறான். இவன் வெறும் ஒரு கவனும் 5 கூழாங்கல்லுமாக அந்த கோலியாத்தை கொல்வதற்காக அங்கே போகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த இனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உன்னை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான்.
யுத்தம் கர்த்தருடையது. தாவீது சொன்ன சொல்லுதான், இந்த யுத்தம் கோலியாத்தோடு பண்ணுற யுத்தம் கர்த்தருடையது, இது என்னுடைய யுத்தம் அல்ல. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று தாவீது சொல்கிறார். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கு அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கமனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். அப்படியே கோலியாத்து விழுந்து போகிறான். தாவீது அவனிடத்தில் இருந்த பட்டயத்தை எடுத்து வெட்டி அப்படி தலையை எடுத்து அவனை கொண்டு போடுகிறான். அங்கேயும் யுத்தம் பண்ணுகிறது தாவீது ஒரு சிறிய பையன், சுமார் ஒரு 17-18 வயது இருக்கும் ஒரு பையன். அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன். கோலியாத்து பெரிய 9-10 அடி உயரமுள்ள ஒரு அரக்கன். அவன் கேடகத்தோடும் பட்டயத்தோடும் அவன் வருகிறான். சரீரம் முழுவதும் வெண்கலத்திலான கேடகம், கையில் பட்டயம், ஈட்டி எல்லாம் இருக்கிறது. ஆனால் தாவீது ஒரு சிறிய பையன், ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறவன், சுமார் ஒரு 17-18 வயது இருக்கிற ஒரு பையன். அவனோடு இருந்த கர்த்தர் அங்கே யுத்தம் செய்து அவனை கொண்டு போடுகிறார். அங்கே இஸ்ரவேலின் இராணுவங்களை அவன் நிந்திக்கிறான். இங்கே எசேக்கியா ராஜாவின் தெய்வத்தை அந்த செனகெரிப் நிந்திக்கிறான். ஆனால் அங்கே 1,85,000 பேரும் கொன்று அவனையும் கொன்று அங்கே தேசத்தில் ஒரு அமைதி நிலவ ஒரு நல்ல சூழ்நிலையை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரால் கூடாதது எதுவும் இல்லை, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் கூடாதது எதுவும் இல்லை என்று சொல்லி ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு நம்மளோடு இருந்து இந்த வார்த்தையை தந்ததற்காக நன்றி சொல்லி நான் முடிக்கிறேன். நாம் அனைவரும் கர்த்தரை நோக்கி கூடுமானால் எழும்பி நின்று கர்த்தரை பார்த்து ஜெபிப்போமாக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வருடத்திலும் 6வது மாதம் இந்த கூடுகையை எங்களுக்கு நல்ல முறையில் நடத்தி தந்து என்னோடு இருந்து பேசின ஆண்டவரே, இங்கே தேவ ஜனங்களை கொண்டு வந்து சேர்த்த ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்களுக்கு இந்த சாயங்கால இரவு வேளையில் மழை இல்லாமல் எங்களுக்கு நன்மையான சூழ்நிலையை தந்து உதவினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை ஏசப்பா. கர்த்தாவே ஏசப்பா, ஆண்டவரே, உமக்கு உண்மையாக, உமக்கு உத்தமமாக, உமக்கு நீதியாக, உமக்கு பிரியமாக உம்முடைய நம்பிக்கையிலே வாழ்ந்த எசேக்கியா ராஜாவை நாங்கள் தியானித்தோம் அப்பா. அவன் தாவீது செய்தபடியெல்லாம் அவனும் வாழ நினைத்ததையும் அங்கே தேசத்தில் உள்ள விக்கிரகங்களை எல்லாம் நிர்மூலமாக்கி அங்கே அப்பா அந்த தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்தி ஆசாரியர்களையும் ஆண்டவர் லேவியர்களையும் பரிசுத்தப்படுத்தி அங்கே பஸ்காவை உமக்காக அனுசரிக்கவும் ஆண்டவரே, இஸ்ரவேல் யூதா தேசத்து ஜனங்கள் எல்லாரும் வந்து ஆண்டவரே அந்த பஸ்காவை ஆசரிக்கவும் கிருபை செய்தீரே. நாங்கள் இதை படித்தோமே, இதை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்தீரப்பா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே, அந்த அசீரியாவின் ராஜா செனகெரிப் ஆண்டவரே ஏசப்பா, அவன் மூலம் ஆண்டவர் இப்சாக்கையை கொண்டு ஆண்டவரே யூத ஜனங்களை மிரட்டிய போதும் ஆண்டவரே அந்த எசேக்கியா ராஜா உம்முடைய தேவாலயத்திலே வந்து ஜெபிக்கிறதை நாங்கள் பார்த்தோமே அப்பா. அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன் ஏசாயாவையும் நம்பி அவனோடும் சேர்ந்து ஜெபிக்கிறதையும் ஊழியக்காரர்களை அவனிடத்தில் அனுப்பி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதையும் ஆண்டவரே அவன் ஆலயத்தில் போய் கதவை திறந்து கையை விரித்து நிருபத்தை வைத்து படித்ததையும் நாங்கள் பார்த்து தியானித்ததை நீங்கள் காண்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் இதை புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்த ஆண்டவரே, நாங்களும் எங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலைகளில், எங்களுக்கு பிரச்சனையான சூழ்நிலைகளில் ஆண்டவரே நாங்கள் மற்ற மனிதர்களை நோக்கி செல்லாமல் நாங்கள் வீட்டின் எங்கள் அறை கதவை பூட்டி நாங்கள் வீட்டிலே இருந்து ஜெபிக்கவும் உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உங்கள் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் வீட்டில் ஜெபிக்க உமக்கு உண்மையோடும் உமக்கு உத்தமமோடும் ஆண்டவரே உமக்கு பிரியமாக வாழ கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஏசப்பா, நீதியோடும் ஆண்டவரே உமக்கு உண்மையோடும்
நமக்கு உத்தமமோடும் வாழ எங்களுக்கு உள்ளத்தில் கிரியை செய்யுங்கப்பா. உமக்கு நாங்கள் பிரியமாக வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுக்கு இறங்குங்கப்பா. எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுக்கு இறங்கி எங்களுக்கு நன்மைகளை செய்து எங்கள் சந்ததிகள் ஆண்டவரே அப்பா உயர்ந்த நிலைமையில் வளர்ந்து வர எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாக வாழ கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து எங்கள் குடும்பத்தின் தேவைகளை எல்லாம் சந்தித்து எங்கள் பிள்ளைகள் படிப்பில் வளர, எங்கள் நல்ல உயர் வேலைகளில் உயர் தொழில்களில் வளர, நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கைகள் கிடைக்க, நோய் நொடிகளிலிருந்து விடுதலை பெற நாங்கள் சந்தோஷமாக, நாங்கள் மகிழ்ச்சியாக, நாங்கள் எசேக்கியா ராஜா ஜெபித்தது போல நாங்களும் குடும்பமாக ஜெபிக்க ஆண்டவரே எங்களுக்கு நன்மைகளை செய்து உதவுங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.